டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு துயரமான செய்தியுடன் நாம் சந்திக்கிறோம். அருமைக்குரிய தமிழ் உணர்வு பாடல்களை பாடி வந்த மரியாதைக்குரிய தேனிசை செல்லப்பா அவர்கள் மறைந்திருக்கிறார். தம்முடைய 85வது வயதில் அவருடைய மரணம் அப்படிங்கிறது உலகத் தமிழர்களை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. பொதுவாகவே மரணம் என்பது சோகத்தில் ஆழ்த்தினாலும் கூட கலைஞர்களின் மரணம் அப்படிங்கிறது அவர்கள் கலைப்படைப்பை விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது காலத்தில் அழியாத படைப்பாக நம்முடைய தேனிசை செல்லப்பா அவர்களுடைய படைப்பும் இருக்கிறது. அதையும் இன்றைய தினத்திலே உலகத் தமிழர்கள் நினைவு கூர்ந்து வருகிறார்கள். ஒரு சில நேரங்களில் நான் ஒரு ஒரு பாடலை கேட்க நேர்ந்தது. அதுதான் பொங்கிடும் கடற்கரை ஓரத்திலே ரொம்ப புகழ்பெற்ற உலகத் தமிழர்கள் மத்தியில், குறிப்பாக இலங்கை தமிழர்கள் மத்தியில் புகழ்பெற்ற இந்த பாடல். வெளிநாடுகள் எல்லாம் போனோம்னா ஏறக்குறைய எல்லா தமிழர்களுடைய நிகழ்வுகளுமே இந்த பொங்கிடும் கடற்கரை பாடல் ஒளிபரப்பாகும். இது இதற்கும் தேனிசை செல்லப்பாவுக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தும் இந்த பாடலை கேட்க ஆரம்பித்து அப்படியே நான் கேட்க ஆரம்பித்தது தான் தேனிசை செல்லப்பா அவர்களுடைய பாடல். இது என்னுடைய அனுபவம். ஆனால் பொதுவாகவே இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல்கள், கதையாடல்கள், இலக்கியம் இது எல்லாத்துலேயுமே ஆர்வமுடையவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய வலியை, வேதனைகளை, அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய தமிழ் உணர்வை அதை சொல்வதற்கும் அதனுடைய ஈடுபாட்டை காண்பிப்பதற்குமான தளமாக அவர்கள் இந்த பாடல், கதை, இலக்கியம் இதை எல்லாமே அவர்கள் தொடர்ந்து அதோட ஒரு தொடர்பில் இருந்தாங்க. குறிப்பாக தமிழ் கலைஞர்களை மிகவும் போற்றினாங்க, அழைத்தார்கள். அவர்களுடைய பகுதிக்கு அழைத்து அவர்களை பாட சொல்வது இதெல்லாமே செஞ்சாங்க. அப்படி இலங்கை தமிழகத்திலே நிறைய கச்சேரிகளை செய்தவர் தான் நம்முடைய தேனிசை செல்லப்பா. திருநெல்வேலியில் 1941 பிறந்த அவர் ஏப்ரல் 21ஆம் தேதி பிறந்தார். அண்மையில் தான் அவருடைய 85 வயது பூர்த்தியாகி அந்த அகவை தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது. அவருடைய திருநெல்வேலியிலே கடைநல்லூர் பகுதியில் அந்த சிங்கிலிப்பட்டிங்கிற இடத்துல பிறந்தார். அதன் பிறகு உலகமெல்லாம் அறியக்கூடிய, உலகத் தமிழர்கள் அறியக்கூடிய புகழ்பெற்ற பாடல்கள் நிறைய பாடினார். குறிப்பாக தமிழ் உணர்வு சார்ந்த, இலங்கை தமிழர்களுடைய உரிமை சார்ந்த நிறைய பாடல்களை பாடியிருந்தார். பொதுவாக இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பாடல்கள், நான் சொன்னது போல பாடல்களில் விருப்பம் உடையவர்கள். அந்த பாடல்கள் அவர்களுடைய உரிமையை பேசக்கூடிய பாடல்களாக இருக்கும். அதற்காக நிறைய கலைஞர்களை அழைத்து அந்த பாட சொன்னாங்க. அவர்களிடமிருந்தும் நிறைய கலைஞர்கள் உருவானாங்க. சிலோன் மனோகர் ஆகட்டும், அப்துல் ஹமீத் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கினது மூலமாக நம்ம அறிந்தோம். ஆனால் அவர் அதை தாண்டி நிறைய வானொலி நிகழ்ச்சியிலிருந்து நிறைய நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்கின ஒரு பிரபல தொகுப்பாளராகவும் அவர் இருந்தார். இப்படியான சிலோன் மனோகர், அப்துல் ஹமீத் போன்ற கலைஞர்கள் இருந்தாலும் அதன் பிறகு நிறைய தமிழகத்திலிருந்து கலைஞர்கள் அழைக்கப்பட்டாங்க. இலங்கை தமிழர்களுடைய உரிமை சார்ந்த பாடல்களையும் கலைப்படைப்புகளையும் செய்வதற்கு நிறைய தமிழகத்தைச் சேர்ந்த தமிழர்கள் அழைக்கப்பட்டாங்க. அதில் குறிப்பிடத்தக்க ஒருவர் தான் தேனிசை செல்லப்பா. பாசறை பாணர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புகழ்பெற்ற அடைமொழியாயே வைத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் இலங்கை தமிழர் உரிமைக்காக போராடிய குறிப்பிட்ட இயக்கத்தினுடைய பாசறை பாணராகவே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பேர் அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு அவருடைய நம்முடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பசும்பொன் பிரபாகரன் இருக்கிறார். அவருடைய பெரியப்பா தான் தேனிசை செல்லப்பா. நாம் தமிழர் கட்சியிலே கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய பசும்பொன் பிரபாகரனுடைய பெரியப்பா தான் தேனிசை செல்லப்பா. அப்படியாக தேனிசை செல்லப்பா அவர்களுடைய அந்த பாடல்கள் மிக முக்கியமான அனைத்து பாடல்களுமே நான் சொன்னது போல தமிழ் உணர்வை, குறிப்பாக தமிழ் ஈழ உணர்வை பறைசாற்றக்கூடிய பாடல்களாக இருந்தது. எனவே அவர் பாசறை பாணர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அளவுக்கு அவருடைய பாடல்கள் உலகத் தமிழர்களுடைய, அவர்களுடைய நெஞ்சத்திலே நிறைந்த நீங்காத ஒரு பாடலாக நிறைய பாடல்கள் இருந்தது. குறிப்பாக தங்க கழுத்து மாலைகளே கொஞ்சம் நில்லுங்கள், நஞ்சு கழுத்து மாலைகளை நினைவில் கொள்ளுங்கள் அந்த பாடலாகட்டும், பச்சை வயலே பனங்கடல் வெளியே அந்த பாடல், அது ரொம்ப புகழ்பெற்ற பாடல் அவரோடதில். பச்சை வயலே பனங்கடல் வெளியே அந்த பாட்டு எனக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நான் கேட்ட ஞாபகம். அந்த பாடலில் ஒரு குறிப்பிட்ட வரிகள் கூட நினைவு இருக்கு இன்னும். நாளை எமக்கொரு வாழ்வு மலர்ந்திடும், நம்பி இருந்திடுங்கள், என் தேகம் எரிந்திடும், தேகம் வெடித்திடும், என் தேகம் வெடித்திடும் போதும் விடுதலை கீதம் படித்திடுங்கள். ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அந்த பச்சை வயலே பனங்கடல் வெளியே அந்த
பாடலில் இந்த வரிகள் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு நினைவு இருக்கிற வரிகளாக இருக்கும் அது எப்போவுமே. அதே மாதிரி நிறைய பாடல்கள் அவருடைய அதான் நம்ம எப்படி தமிழ் சூழலில் நாகூர் ஹனீஃபாவுடைய பாடல்களை மறக்க முடியாதோ அதே போன்று தான் அதே கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு குரல் வளம், அந்த உணர்வையும் அதே சமயத்தில் புரட்சிகர உணர்வையும் விடுதலை உணர்வையும் ஒரு சேர ஒலிக்கிற அந்த பாடல் அதே சமயத்தில் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காகவும் இதயத்தை தொடக்கூடிய குரலாகவும் இருக்கும். அதற்கு அந்த வரிகளும் வலு சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம காசி ஆனந்தன் அவர்களுடைய நிறைய வரிகளை இவர் பாடியிருக்கிறார். அது போன்ற புதுவை ரத்னம் அவர்களுடைய கவிஞர் புதுவை ரத்னம் அவர்களுடைய வரிகள் நிறைய கவிஞர்களுடைய புகழ்பெற்ற பாடல்களை பாடியிருக்கிறார் தேனிசை செல்லப்பா. நான் சொன்னது தான் பெரும்பாலும் அந்த இப்போ நான் சொன்ன இந்த கவிஞர்கள்லாம் இந்த இலங்கை தமிழர்களுடைய உரிமை சார்ந்த பாடல்களை எழுதினவங்க. அந்த பாடல்களை தேனிசை செல்லப்பா பாடியிருக்கிறார். இவருடைய பாடல்கள் மட்டுமல்லாமல் இந்த மாதிரி பாடல்களாக மட்டுமல்லாமல் இலங்கை தமிழகத்திலே அப்புறம் இன்னும் நிறைய இடங்களில் கச்சேரிகளாகவும் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த கச்சேரிகள்லையுமே நேரடியாக தேனிசை செல்லப்பா அவர்கள் நிறைய பாராட்ட பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கலைஞன். ஒரு கலைஞனுடைய பணி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஓகே அவர் பாடல் பாடுறாரு, இல்லை பாடல் எழுதுறாரு, புனைகிறாரு, அதெல்லாம் தாண்டி அவர் அதை எதற்காக செய்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு தளத்தில் அந்த கலைப்படைப்பு இன்னும் வலுவாகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தேனிசை செல்லப்பா அவர்களுடைய குரல் வளம், அவர்களுடைய அந்த பாடல்கள் இது எல்லாமே தமிழர்களுடைய உணர்வை பறைசாற்றக்கூடியதாக இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனாலே இன்றைக்கும் தேனிசை செல்லப்பா என்கிற அந்த பாசறை பாணர் அப்படிங்கிற அந்த ஒரு அடைமொழியுடன் அவருடைய 85வது அகவையிலே அவர் காலத்துள் மறைந்திருக்கிறார். அவருடைய மறைவுக்கு அந்த தேனிசை குழுமத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அவருடைய மறைவை ஒட்டி அவருடைய பாடல்களை நினைவு கூறுவதன் வழியாகவே அவர்களுக்கு அஞ்சலியை செலுத்துவோம். வேறொரு தருணத்தில் வேறொரு விஷயத்தை பற்றி பேசுவோம். நன்றி. குடி என்பது தூய தமிழ் சொல். குடும்பம், குடி என்பது தூய தமிழ். பல குடிகள் ஒருங்கிணைந்தது குலம். இப்போ எடுத்துக்காட்டா வன்னியர் அப்படிங்கிறது குலம், குடி இல்லது. பல குலங்கள் ஒருங்கிணைந்தது இனம். இப்போ தமிழ் இனம்னாக்கா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15 குலம் தான் இருக்கும். ஒவ்வொரு குலமும் தான் இன்னைக்கு சாதி சங்கமாக இருக்கு. அந்த குலங்கள் இனமாக ஆகணும். தேவேந்திர வேளாளர்னு சொல்லிட்டு இப்படி இன்னைக்கு வாங்கிட்டாங்க. அது 7 குடி, காலாடி, பண்டர், குடும்பன், இப்படி சொல்லி கடையர், இப்படி 7 குடியை சேர்ந்தது. 7 குடியை சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு குலமா இருக்கிற மாதிரி கள்ளர் மரவர் ஆக முடியாது. 3 குடி, 3 குடிக்குள்ளேயும் நிறைய இருக்கு. பறைமுற்றின் பல்லு, பல்லுமுற்றின் படையாட்சி, படையாட்சி முற்றினால் கவுண்டன், கவுண்டன் முற்றினால் வேளாளர், கள்ளர் மறவர் கணத்தவர் அகமுடியர், மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆனார். இந்த வாய்ப்பாடு தெரியலன்னா திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை அவமானப்படுத்தப்பட்டது. அதான் முதல்ல தொடங்கி அவர் என்ன பண்ண, பக்கத்தூர்ல இருந்து மறவர்கள் படையெடுத்து வராங்க. கடைகளை புறம் அடங்கிட்டான். 1 மணிக்கு பிறகு 4 மணிக்கு பிறகு எல்லாரும் போய் பார்த்தா காவல்துறை சொல்லி கடையில் அடைச்சிருக்காங்க. தென் மாவட்ட கலவரங்களிலே முதலில் எல்லா சமுதாயம் சேர்ந்து சமூக நல்லிணக்க குழுவை அமைப்பது என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் அதான் முதல் முறை. வேணுன்னே கிளம்பினவங்களை திட்டமிட்டு தடுத்து நிறுத்தி அன்று இரவு 16ஆம் தேதி இரவு 12 மணி அளவில் விழுப்புரத்தை கடக்கிற மாதிரி தடுத்து நிறுத்தினது திமுக தலைமை. 15ஆம் தேதியே முடிச்சுட்டா 16ஆம் தேதி பகலுக்குள்ள கன்னியாகுமரி கூட போயிடுவான். 1 வார சாலை மறியல் அறிவித்த பிறகு தமிழர்களுடைய ஓர்மையை பேணக்கூடியவர கலைஞர் இருந்தார். நிகழ்ச்சியை தள்ளி வச்சிருக்கலாம். ஒரு தாக்குதலுக்கு தயாராகவே வருது. யாரு? திமுக கட்சிக்கார வண்டி இல்ல. வன்னியருடைய போராட்டம் அரசு ஏத்து, பறையர்குடி மக்களை ஏத்து. ஏன் இப்ப இப்படி ஒரு மோதலை உருவாக்கலாமான்ட்டு திரும்பி அவனோ மறைஞ்சு இருந்தவனோ இவங்க வந்த பிறகு அந்த சேரி பகுதியில தீ வைக்கிறான். தோக்க அங்க வருது பாருங்க. இப்ப யாரு வச்சதா பொருள்? வன்னியர் வச்சதா பொருள். கொளுத்திருந்து இவனுவோ உடனே இப்ப இவனுவோ கொளுத்துன உடனே அப்ப பறையர்குடி மக்களுக்கு என்ன ஆகும்? கொளுத்துறவன் வடுகன், அது கம்யூனிஸ்ட்காரன் எடுத்து என்ன சொல்றான், இல்ல முதலாளி தொழிலாளி. முதலாளி தொழிலாளி கதையா இது? ஒரு தமிழ் கூட்டத்தை பிழைக்க வந்த வடுக கூட்டம் கொளுத்தியதுன்னு சொல்றதுக்கு இங்க ஆள் இல்ல. சிடி ஆக்ட் வெறும் கள்ளர் மரவர் மேல மட்டும் இருக்குன்னு ஒரு பொது புத்தி இருக்கு. பெரும்பாலும் இருக்காங்க. ஆனால் அவங்க வன்னிய படையாட்சியின் சிடி ஆக்ட் உள்ள இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர். தேவனர் குலத்துல காலாடிங்கிற பிரிவு ஒரு சிடி ஆக்டுக்குள்ள வருது. பறையர்கள் வேப்பூர் பறையர் சிடி ஆக்டுக்குள்ள இவங்கெல்லாம் வீர மரவர்கள், போர்க்கொள்ளும். எல்லாருமே வெள்ளையனை எதுக்கிறது சின்ன விஷயம் இல்லை.
அவரு கோயிலுக்குள் பூஜை பண்ணிட்டு இருந்தான், ராஜராஜ சோழன் கல்வெட்டுல இருக்கு. அவனை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறான். என்ன பித்தலாட்டம் பாத்துக்க. ஆலய நுழைவு என்பது ஏண்டா நான் ஆள்றேன், ஏற்கனவே நான் ஆலயத்தில் இருந்தவனே ஆலயத்துக்குள்ள கூட்டு போவாராம். உள்ள விடாதது உண்மை என்ன இல்ல, உண்மைதான் உள்ள விடல. நீ என்ன பண்ற, கதையை மாத்துற, திராவிடம் என்ற பெயரில் கதையை மாத்தி சொல்ற. இல்ல இவங்களெல்லாம் உள்ள விடல, அதனால நான் உள்ள கூட்டு போனேன். உன்னை யாரு கூட்டு போக சொல்றா? கள்ளர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல போய் காவலர்கள் தேமார் வேஷத்தை அடிச்சுட்டாங்க. கான்ட்ராஸ்டா இதையும் செஞ்சிருக்காங்க. இப்படி கலவரம் உருவாக்கப்பட்டதுங்க 57 முதல்வர் கலவரம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கோகா மணி அங்கதான் போயிருக்கிறார். இங்க நிகழ்வு நடந்து போச்சு. திவ்யா இளவரசன் விவகாரத்தை பற்றி தலைவர் கோகா மணி கிட்ட மருத்துவரையா தொலைபேசியில பேசும்போது நான் கூட அவர் சொன்ன சொல்ல அப்படியே சொல்றேன். ஆனா அவர் அங்கு ஜெனிவால் அந்த வேலையில முடித்து கொண்டு சென்னை மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்துல வந்து இறங்கும் போது ஐயா கலைஞர் தனியாக அவரை பிடித்து அறிவாலயத்துக்கு கொண்டு போய் அங்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த இந்த திவ்யா இளவரசன் விவகாரத்தை எழுத்தும் அறிக்கையில என் தம்பி கையெழுத்து போட்டதுதான் இன்றைய வரைக்கும் இந்த இனம் சேர முடியாம. சரி, இப்ப இங்க தென் தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனைனா இது வரைக்கும் நடைமுறையில நம்ம பார்த்தது டக்குன்னா கோவப்பட்டு கத்தி கம்பு எடுத்துக்கிட்டு வெட்டுறவன் எந்தெந்த குடி, மல்லர் குடியும் கல்லர் குடி மரவர் குடியும் எதுக்கு ஒண்ணு நாள் டக்குன்னு கழி எடுக்குது கத்த சண்டைன்னா சாவுக்கு துணிஞ்சவனை வச்சுக்க, கை போகும் காலு போகும் ரத்தம் கூட்டம் செத்து போனாலும் பரவாயில்ல போ. இது வந்து போர்க்குடிக்கு உள்ள மரபு. இந்த நாளையும் பார்த்துட்டு ஒரு வடுகச்சி உட்காந்துங்கன்னு ஒட்டுமொத்தமா நீங்க எவனும் தமிழன் இல்லடா, நாங்க தான் தமிழர் குடி, ராஜராஜ சோழனே எங்க பாட்ட, ஸ்ரீமானே புலிக்குடி எங்கள்கிட்ட திருடிக்கினாங்க. இப்போ நீங்க எல்லாருமே வந்தேரி குடின்னு நான் சொல்றதுக்கு சான்று நான் தர வேண்டியல, உங்க ஆளுங்களே சான்று கொடுத்துருக்கான் பாத்துக்க. கடலூர் தொகுதியில வாழ்வுரிமை கட்சி நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கதாகவும், பன்ருட்டில நாம் தமிழர் கட்சி வாழ்வுரிமை கட்சி ஆதரிக்கதாகவும், நீங்க ரெண்டு பேரும் தமிழ் தேசியர்களை முதலாக 100 ஆண்டு கால தமிழ் தேசிய வரலாற்றில் ஒரு புதிய வரலாறை படைக்கிற வகையில நீங்க ரெண்டு பேரும் சட்டமன்றத்துக்கு போங்க, நான் வந்து தம்பிகிட்ட பேசுறேன். நான் பேசி சீமான்ட்ட தொடர்பு கொள்ற சீமானே என் தொடர்புல வந்தேன். அப்ப அதுல இருந்து கிடைச்ச அத்தனை பேருக்குமே அந்த குடியில இருந்து வந்ததால எல்லாருமே அதை குலதெய்வமா கும்பிடுறாங்க. இதுதான் குலதெய்வ முறை. நீ பொது கோயில் இருக்குல்ல, அரச கட்டின கோயில் இல்ல தத்துவ ரீதியான கோயில், சிவன் விஷ்ணுங்கிற கோயில் இருக்குல்ல, இது கூடிய இதையும் நீங்க ஒப்பிடக்கூடாது. தீண்டாமைக்கல் தமிழ்நாட்டுல முதல்ல நட்ட கல் எது தெரியுமா? சுவரு, தீண்டாமை சோறு. 1000 ஆண்டு காலம் சோறு இருக்கு. இந்த சமூக நீதி எனக்கு என்ன பண்ணிச்சு, இந்த ஈவேரா என்ன செஞ்சிருக்காரு? சிதம்பரத்துல தென்வாசல்ல ஏன்டா இது வரைக்கும் சோறு இருக்கு? ஒரு பயம் கேட்டீங்களாடா, அது என்ன சோறு? இது